தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 பேதுருவின் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி. புதிய கிருபையோடும் புதிய வார்த்தையோடும் கர்த்தர் இன்றைக்கு எங்களை சந்தித்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளுகிற கிருபையை தாங்க. தேவன் தன்னை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவன் ஆண்டவரே மோசையை அழைத்த பொழுது ஆண்டவரே அந்த அழைப்பை உணர்ந்தவனாய் ஆண்டவரே அந்த எகிப்தின் அரண்மனையை விட்டு புறப்பட்டது போல ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவரே உணர்ந்து ஆண்டவரே இந்த உலகத்தோடு ஐக்கியம் கொண்டவர்களாய் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே உலகத்தின் சிற்றமன்களுக்குள் இருப்பார்கள். ஆனால் அவைகளை விட்டு ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் ஆண்டவரே தேவன் அழைத்ததின் நோக்கத்தை அறிந்து இன்றைக்கு செயல்படுகிற கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தாங்க சுவாமி. குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுடைய அழைப்பை அறிந்து செயல்படுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, பேதுரு ஆண்டவரே அறிந்து கொண்டார் சுவாமி. ஆண்டவரே பவுல் அறிந்து கொண்டார் சுவாமி. தெபோரால் அறிந்து கொண்டாங்க சுவாமி. எஸ்தர் அறிந்து கொண்டாங்க சுவாமி. அப்படியாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவன் தங்களை வைத்திருக்கிறதின் நோக்கத்தை அறிந்து செயல்படுத்தி ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை ஒவ்வொருவருக்கும் ஊற்றுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இடறி விழுவதில்லை, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.